இந்த லெசன்ல ஆப்ஜெக்ட் மெனுல உள்ள குரூப், அன்குரூப், லாக் பொசிஷன், அன்லாக் பொசிஷன் பத்தி பார்க்க போறோம். குரூப்னா என்ன அப்படின்னா, நம்ம டாக்குமெண்ட்ல ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று இருக்கு, பிளஸ் பால், பாலிகான், ஸ்டார்ஸ் எல்லாம் அவங்களும் தனித்தனியே மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தனித்தனியா மூவ் ஆகும். இது அத்தனை சேர்ந்து ஒரே கண்டென்ட்டா எனக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க குரூப் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆப்ஜெக்ட் மெனுல குரூப் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஒரே கண்டென்ட்டா இருக்கு. இப்போ நீங்க செலக்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஒன்னா நகரும். அதே மாதிரி நீங்க ஒன்னா ரீசைஸ் பண்ணீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட் ஒன்னா ரீசைஸ் ஒன்னா கிளிக் பண்ணி ட்ராக் பண்றீங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா அதோட சைசஸ் வந்து அதுவே குறைச்சிடுது. இந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு பழையபடி இண்டிவிஜுவலி தனியாவே வேணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் மெனுல அன்குரூப் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தனித்தனி ஆப்ஜெக்டா திரும்ப பிரிஞ்சிடும். தனித்தனியா அழைச்சி பார்த்துக்க முடியும். இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்டா உங்களுக்கு ஒர்க் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போறது லாக் பொசிஷன். இப்போ உங்க டாக்குமெண்ட்ல இந்த ஆப்ஜெக்ட் உனக்கு எனக்கு எங்கேயுமே நகரக்கூடாது, அதே இடத்துல இருக்கணும். ஆனா இந்த ஆப்ஜெக்ட் கலரோ மத்த என்ன எஃபெக்ட் கொடுத்தாலும் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்க பண்ணிக்க முடியும். இந்த ரெக்டாங்கிளுக்கு நம்ம ஒரு கலர் கொடுத்துக்குவோம். கலர் கொடுத்தாச்சு ரெக்டாங்கிளுக்கு. இப்போ இந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி பாத்தீங்கன்னா நகருது. இப்போ இந்த மாதிரி எனக்கு நகரக்கூடாது அப்படின்னா ஆப்ஜெக்ட் மெனுல லாக் பொசிஷன். இப்போ நீங்க மவுஸ்ல கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த மவுஸ் பாயிண்ட்ல ஒரு பூட்டு மாதிரி ஒரு சிம்பிள் உங்களுக்கு அது தெரியும். அப்ப என்னன்னா இந்த ஆப்ஜெக்ட் உங்களால நகர்த்த முடியாதுன்னு அர்த்தம். சப்போஸ் இந்த ஆப்ஜெக்ட் நகர்த்த முடியாட்டும் மற்ற ஆப்ஜெக்ட் கூட கலர் அந்த எஃபெக்ட் என்ன வேணாலும் கொடுக்க முடியும். இப்போ எல்லா ஆப்ஜெக்ட் ஒன்னா செலக்ட் பண்றீங்க, கலர் ஃபில் பண்றோம். இந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்குது. ஆப்ஜெக்ட் மெனுல கார்னர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு நீங்க ஃபேன்சி கொடுக்குறீங்க. ஓகே கொடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மாறி இருக்கு. வர ஆப்ஜெக்ட் லாக் பண்ணி இருந்தாலும் உங்களுக்கு அந்த கலர் கொடுத்துக்க முடியும். சம்திங் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துக்க முடியும். திரும்ப இதை அன்லாக் பண்றதுக்காக ஆப்ஜெக்ட் மெனுல அன்லாக் பொசிஷன் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ நீங்க அந்த ஆப்ஜெக்ட மூவ் பண்ணிக்கிறதுக்கும் ரீசைஸ் பண்ணிக்கிறதுக்கும் முடியும்.